கடல் லோட்ராவா அல்லையா ஓடும் போசா போசா ஓடும் சைக்கிள் வந்து இந்த பைக் தான் சவுண்டாப்பா சைக்கிள் அப்பா இருந்து செக் பண்ணு சரியா உண்டு வடிவ அப்படிங்க அப்படின்னு இருப்போம். சூஜெல்லாம் போட்டு கிடக்குறாப்பா செவண்டோ வாங்க அப்படி இப்போ வந்து ஒரு சம்பவம் உண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஞ்செல்லாம் கலட்டி கையில் கொண்டு வரும் கண்டாக்குதா பொய் இல்லை அதுதான் ஐட்டம்லாம் கிடக்கு எல்லாம் கலந்து கொண்டு என்னண்டா இது கிருளை இல்லை பூட்டி போட வண்டைக்கு கிருளையோ ஆளும் பிள்ளை இல்லையா டே கிருளை காட்டுதாவா உங்களோட குட்டி வாகனத்துக்கு வச்ச மாப்பிளை இந்த பெரிய வீட்டுக்கு வைக்க இடம் இருக்கோன்னு கேட்குறீங்களே இப்போ நீங்கள் போட்டு வரக்குள்ள ஒரு 5 வட்டி வாங்கலாம் வந்தேன் எனக்கு மனுஷன் தூக்குவாங்க தூக்குறா கஷ்டமான வேலையில் வந்து மாட்டுறோம் நாங்கள் தெரிஞ்சு வரல நீங்க நேராக போயிருப்பேன் இப்போ நிற்கிறது நல்லது படத்தே ஒரு நாள் வேண்டி வைக்கிறாங்கண்டா சிவம் ஒரு வட்டி தூக்குற 9 முட்டை அடிக்கும் என்ன தம்பி களைச்சு போனீங்க ஐட்டம் ஆரியமாலா போகுது கடல போடுறான்டா ரெண்டு அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து பருத்துறையை நோக்கி வந்துட்டு போய் கொண்டிருக்கோம். அப்போ எங்கே வந்து நாங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது டைல்ஸ் எடுக்க வேண்டிய தேவை இருந்தது. அப்போ ஒவ்வொரு நாளும் கத்தினபடி வீட்டு வேலை இழுபடுது அப்படின்னு சொல்லி வந்து உண்மை இந்தான்னு கூட என்ன சொல்கிறது நாங்கள் தனியொரு ஆக்களாக எல்லா வேலையும் பார்க்குறோன்னு சொன்னால் கொஞ்சம் என்ன சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் என்ன செய்கிறது முடிக்கணுமேனா அப்போ முடிக்கணும்னு சொல்லி போட்டு நாங்கள் விளக்கிட்டு வந்து கீரி மேலையில் போய் ஒரு வீடியோ ஒன்று செஞ்சுட்டு வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வந்து இன்றைக்கு வீட்டுக்கான ஒரு கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட எவ்வளோ முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கு நீ எவ்வளோ முடிஞ்சுன்னு சொல்ல எவ்வளோ முடிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். இதுக்கு இப்போ நாங்கள் வந்து மாப்பிள்ளை எடுத்து வந்து எங்களோட ரெண்டாவது தட்டுக்குன்னு சொன்னால் ரெண்டாவது தட்டு மேல் தட்டுக்கு வந்துட்டு எடுத்து நாங்கள் அப்போ சொன்னால் மேல் தட்டுக்கு ஃபுல்லாக எடுத்தாச்சுடா நிலத்துக்கு. எவ்வளோ முடிஞ்சுக்கோ நினைக்கிறேன் 2.5 அது அரைக்கு அந்த மொட்டை மாடிக்கு மட்டும்தான் காணும். அப்போ சரிதான் நீ சொல்கிறேன் சரிதான். மாப்பிள்ளை இல்லாமல் மாப்பிள்ளோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து 2 கொமட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சவரம் வந்துட்டு எடுத்துனாங்க. அப்போ மொத்தமாக வந்து 4,99,300 வந்து இருக்குது. அதே நேரம் வந்து சீலிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு 50,000 வந்து முடிஞ்சிருக்கு. டோட்டலாக வந்து 5.5 லட்சம் வந்து இப்போ ஒரு சின்ன பில் உண்டு. சின்ன பில் மீன்ஸ் என்ன சொல்கிறது கொஞ்சம் பெரிய சாமான் தான். நார்மலாக இப்போ மாவுளுக்கு ஒரு 3 லட்சம்னு சொன்னால் பதிக்கிற சீமெந்துக்கும் அதே அளவு காசு வேணும்டா. அப்போ அதான் இப்போ அடுத்த இது வந்து பட் என்ன செய்கிற வந்து முடிக்கத்தானே வேணும். அப்போ இந்த வீடியோ இப்போ நாங்கள் வந்துட்டு எடுக்கிற காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வீட்டு வேலை வீடியோக்கள் வந்துட்டு போடுறோம். நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு வாகனம் வந்துட்டு பிடிச்சி விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு விளக்கிட்டோம். ஆள் வந்து ஏற்றி கொண்டு வருவார். அப்போ மாபிள் இருக்கிற வந்து சும்மா சின்ன வேலையில் ஒரு மாபிள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 7 கிலோ. ரெண்டாவது ஒரு பெட்டி கிட்டத்தட்ட 28 கிலோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட மொத்தமாக 91 பெட்டி மாவுள் வந்து. அப்போ நான் அவரை கேட்டேன் யார் வந்துட்டு வார உங்களோடன்னு சொல்ல தான் தனியாக தாங்கண்டார். அப்போ நான் சொன்ன என்னப்பா சொல்கிறீங்க ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாம் நிற்க மாட்டீங்களான்னு கேட்டார் வந்து இறக்குறாங்க. ஏன்னா அவங்க இறக்கி பட்டிருப்பினம் தானே. அப்போ வந்து நான் சொன்னேன் நாங்கள் நிற்பந்தான் நான் என்னென்ன டைம் வீட்டை போகுமா சரியா அப்படின்னு சொல்லி. அப்போ அவரை பார்க்க என்ன சொல்கிறாங்க பாவம் இருந்துச்சு. அப்போ என்ன 2 சப்போர்ட் ஒன்று செய்யுங்க ஒன்று இப்போ நம்மளை இறக்கி விடுவோம் என்றால் இன்னொரு ஆளை பிடிச்சி நீ அவனுக்கு ஒரு கூலியை கொடுத்து அவனை மின்னக்கட்டு கூட்டிக்கொண்டு நான் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் ஓமன் சொல்லி போட்டு இப்போ நாங்கள் முன்னுக்கு போய் கொண்டிருக்கோம். நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் மாபிள் வந்துடும். அப்படி ஒரு
எப்படியும் ஒரு 1 hour ஆகும் நினைக்கிறேன் வந்துட்டு வாரக்கு. ஸோ வந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் வந்துட்டு இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஓகே, இந்தியான் வேலை வந்து முடிஞ்சிடும். இதுக்கிடையில் வந்து நாங்கள் சொல்கிறது வாகனம் ஓடைக்குள்ளே கவனமாக ஓடுங்கோ அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது. ஆனால் நாங்கள் கொஞ்சம் அதை கீப் பண்ணுறது குறைவென்று சொல்லலாம். இப்போ வந்து ஒரு சம்பவம் உண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எவரத்துல அப்போ சொல்கிறவா ஆரியோல சந்தி சிக்னலில், அதாவது வந்து நாங்கள் வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் தான் ஓடிட்டு வந்தேன்னா அப்போ சிக்னல் விழுந்துட்டு அப்போ முன்னுக்கு வந்து நிறைய வாகனங்கள் நிற்குது. நான் வந்து சைட் பண்ணி நிப்பாட்டுறேன். நான் நிப்பாட்டி அதுக்கு சைடில் வந்து, அதாவது அந்த கோட்டுக்கு அங்கால வந்து இன்னொரு ஆட்டோ ஒன்று பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு கெப் ஒன்று இருக்குது, அதாவது ஒரு ஆள் நடந்து போகக்கூடிய ஒரு கெப் ஒன்று இருக்குது. ஆனால் வைக்கோ வாகனமோ எதுவும் போக முடியாது. ஆனால் நான் வந்து கண்ணாடியில் பார்க்கணும், ஒரு பைக் கொண்டு வந்துட்டே இருக்குது, மெல்ல 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 இறக்கி வருகுது. கண்ணாடியிலே பார்த்துட்டேன். அக்கா வந்து தடுமாறி வாரான். பார்ப்போம் என்ன நடக்க போகணும்னு சொல்லி பார்ப்போம்னு போட்டு அப்போ அக்கினியும் கண்டுது அண்ணாவும் கண்டுது டக்கண்டு இருக்கா கிளாஸை இறக்கி, என்னக்கா அங்கே போகிறீங்க அவ்வளோ அவசரம்னு கேட்குறதுக்கு இடையில நான் அதுக்கு தான் இறக்கினான்டா. இறக்கி எங்க சும்மா நக்கலா கேட்போம். என்னடா ஒரு சின்ன இடவெளிக்களால பூந்தோண்டு போறா, அதோட முன்னுக்கு சிக்னல் விழுந்துருக்குடா. அப்ப நாங்க நிப்பாட்டி போட்டுருக்கோம், பூந்தோண்டு போறா, போகவே இல்லை. என்ன பார்த்தா கண்ணாடியை தட்டி அந்த பின்பக கேஸோட விழுத்தி போட்டா. என்ன அப்ப விழுத்தினா என்ன சொல்ற, பின்னு புலாவா நம்ம அப்ப சைட் பண்ணி போட்டு டக்கண்டு இறங்கி நாங்கள் அதை பொறுக்கிறோம். ஆள் என்ன சொல்றது கேஷுவலா வாரா. அப்ப நான் அப்போ கூட இந்த கண்ணாடியை தட்டின கொண்ட பற்றி ஒன்றும் கதைக்கல. அப்போ கேட்ட எங்கேக்கா போறீங்களே, அவசரம் உண்டால் யோசிச்சுடா, வேலை செய்கிறவா தானே. என்ன சொல்கிறேன், இங்கே ஒரு அரசாங்க வேலை செய்கிறவாள் தான் சாரியோட போகிறா. இந்த டைம் வந்து அவசரம் பண்ண பிள்ளைக்கு சுகம் இல்லையா அவன் சும்மா யோசிச்சிருக்கா. காரணம் அவளை மொத்த பார்த்தா அப்படி தெரியல, மொத்த பார்த்து கண்டுபிடிக்கவே இருந்தாலும் என்னடாப்பா சரி பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னா மிஞ்சி போனால் இத்தனை நிமிஷம் வேகமா போவா, நீ இப்படி போய் ஒரு 5 நிமிஷம் போனா இல்லை. சரி எங்களை தாண்டி போ, சரியா சிக்னல் விழுது 80 செகண்ட் நிக்க தானே வேணும். சிக்னலுக்கு சொல்லலாம் பிள்ளைக்கு சுகம் இல்லை விடு என்ன போறக்கண்டு. ரோட்டுகளில் வந்து என்ன அவசரமாக இருந்தாலும் வேகம்ன்ற வந்து அது ஒன்றுக்குமே வந்து உதவாத சாமான். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தீங்க மட்டும்தான் தரும், அதில் மாற்றம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு சின்ன ஒரு டேமேஜ் ஒன்று ஆகிட்டுது. அதை பற்றி என்ன சொல்கிறது, இந்த மனிதாபிமானத்தை பாருங்கோ. நாங்களுடைய ஒரு ஒன்றும் கயக்கலை. இப்போ இதுவே வேறு ஏன்னு சொன்னால் என்ன செஞ்சுருப்பாங்க, காரில் வந்து தட்டினு சொன்னார். நாங்கள் சின்ன வயசாக இருக்கக்குள்ள ஒரு சைக்கிள்லேயோ ஒரு பைக்லேயோ போய் ஒரு காரக்கிற முட்டிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு உயிரே போயிடும் பயத்தில். அதுலேயே அந்த பக்கத்தில் இருந்த அந்த படியை பார்க்கானல் காரை விழுத்து இப்போ தட்டி விழுத்தி போட்டு வந்து கெஷுவலாக நிற்க அவன் நினைச்சானே எது நம்ம குழம்பு போகிறோம் கொல்ல போகிறோம். ஏன்னா கீழே விழுந்துட்டே அப்போ உடஞ்சவே இல்லை கிடக்குது. அப்போ வந்து பிள்ளையான வேலை சரி நீங்கள் விழுத்துட்டீங்கன்றது ஒரு வார்த்தை, தம்பியாக சாரி கொஞ்சம் அவசரமாக போகிறோம் இப்படி பிள்ளைக்கு சோம் இல்லை அதான்னு சொல்லி ஒரு வார்த்தை. எங்களை பார்த்தா மிருகமாக கிடாப்பா, நாங்கள் மனுஷர் தான் கிடாப்பா. உலகத்துக்கும் நீ ஒன்றும் சொல்லாமலே உனக்கு ஒன்றும் பேசவே இல்லை, நாங்கள் ஒன்றும் கதைக்கவே இல்லை. இப்போ இங்கே எல்லாம் கலட்டி கையில் கொண்டு வரோம். கண்ணாடி நான் பொய் இல்லை, ஐட்டம்லாம் கிடக்கு கலண்டு வந்து அது சரி அது முடிஞ்சது சரி ஓகேன்றது அதை கழிச்சு போட்டு வாரம் வர இங்கே அடுத்த சந்தியில். அது என்ன சந்திலாப்பா இப்போ வரக்குள்ள அந்த அக்கா அவ இங்க எங்க கல்யாணாடா செம்மணி சந்தி. செம்மணி செம்மணி ரோடு கிடையாது. அப்பா ஒரு ஆள் வந்து ஒரு பொம்பளை ஒரு ஆள் வந்து என் காருக்கு அடிக்கிற மாதிரி வாரா. நான் இப்போ போண்டு பிரேக் பண்ண தானும் நிற்கிறா. அப்போ தவா நின்றுட்டான் நான் எடுக்க அப்புறம் தான் இருக்கிறா. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்டா. அதுதான் ஆள்கிட்ட முகத்தில் அப்படி ஒரு பதட்டம் தெரிஞ்சுக்கிறாப்பா. பதறத்தானே வேணும், நடு ரோட்ல வந்துட்டு விளையாடுதுன்னுண்டா. அதுதான் நம்ம அப்படி போறோம், அங்கேருந்து வாரோம் பார்த்து நடப்ப வரணும் வாகனம் வர டைம் பார்த்து அப்படி என்ன சொல்ல. அதுதான் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கும்னு சொல்லுவோம். இப்படியான விஷயங்கள்ல வந்து இப்போ இதே வேறு டைம் போய் தட்டிக்கிட்டு இருந்தால் படம் முடிஞ்சிருக்கு. மாவட்ட படம் வந்து முடிஞ்சிருக்கும். பெருட்டி சும்மா சரி காசு வேண்டிப்பான் ஒரு 5000 ரூபாண்டா உடஞ்சிட்டு கொண்டுட்டு ரெண்டு. அப்போ வந்து என்ன சொல்ற, நீ வீட்டை போனால் தான் பம்பல்னு சொல்லலாம். சாமான்கள் கேட்கக்கூட அதில் காட்டி கட்டி கொஞ்சம் பம்பல் அடிக்கலாம். மற்றும்படி வந்து இப்போ இதில் இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அப்டேட் பண்ணணும்னு விரும்பியிருந்தேன். அதே நேரம் ஒரு பாத்ரூமுக்கு மட்டும் நேற்று வந்து இந்த ஹோமட்டன் ஷவரம் வந்து ஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் இருக்கா வீட்டை போயிட்டு வந்துட்டு காட்டுறோம், பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம்டா. ரோட்டில் வாகனங்களுக்கு ஆக்சிடென்ட்டை பற்றி சொல்லி வேலை இல்லையா, மீன் பண்ணுறான் முட்டிட்டாங்க. மீன் பண்ணுறான் இல்லை முட்டி போட்டாங்க.
உளுந்து தென்னாள் இந்த சைக்கிள் வந்தா இல்லை பைக் தான் சவுண்டாப்பா சைக்கிள் தண்டவாடில் விழுந்திக்கு போல முன்னுக்கு பைக்கு செஞ்ச பைக் உடஞ்சி உண்டாப்பா சரி ஆஷா சின்னவா பெருசாக ஜாமான் நடந்து கொண்டு இருக்கடா ஆக்சிடென்ட் அதுதான் நான் என்னடாப்பா முன்னுக்கு ஆக்க நிற்கிறான வெள்ளைக்கிட்ட மீன் விற்கிறாங்கன்னு நான் அப்படித்தான் பார்த்தா ஜாமான பொருட்களாம் கையில் பைக் பார்த்து வீடு வச்சேர் மட்டும் தான் யோசனை போயிட்டு பாப்பா நீ எந்த மாப்பிளோட வர அளவுல பாவன்டாப்பா 91 பெட்டிக்கும் 2600 கிலோ வருது வெயிட். அப்போ இந்த வீட்டில் அவ்வளோ வெயிட் வருதாடா அதுதாடப்பா நீ இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்களோ வீட்டில் அவ்வளோ வெயிட் யோசிக்கலையே யோசிச்சா ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும் படுக்கக்குள்ளே தான் யோசிச்சா இருக்கும் பார் இந்த திருப்பி ஆம்புலன்ஸ் அதுவும் கடன் ரெட் லைட்டோட போகும் ஆம்புலன்ஸ். முன்னுக்கு 10 வந்து ஆக அவசரம் ஆனால் போகிற வேஞ்சுவாக கிடைக்கிறப்பா. ஆனால் உண்டு இல்லை ஆம்புலன்ஸு அந்த வேலை முடிஞ்சு இதோட டிரைவர் வீட்டை போகிற இருந்தாலும் இதை போட்டுன்னா போவான் இப்போ பயத்தில் ஆக்க கொஞ்சம் மிளத்தி போட்டுமண்டு. அப்போ அக்கி நீ கேட்கலையே டிரைவர் வீட்டு ஆம்புலன்ஸில் ஓப்புறான்ட்டு அப்படியே கேள்வி வாக்கில் வரையிலையோ அந்த திருப்பூர் அதுக்கு ஒரு கவுண்டரில் வந்துடும் உங்கள் பிறகு ரெண்டு நான் திரும்ப அப்படி கேட்டா அதுக்கு ஒரு கவுண்டரில் வந்துடும். அப்போ கேட்காம இருக்கேன் இப்போ கேள்வின்னானே பதிலுன்னானே. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டை வந்து காரை நிப்பாட்ட அண்ணன் ஃபோன் பண்ணிச்சு இன்றைக்கு குண்டு தோசை என்னாண்ட பர்த்டேண்டு அப்போ இருக்கா சர்ப்ரைஸாக போவோம் தம்பின்னு சொல்லி சர்ப்ரைஸானே நான் தாங்கள் போகிறோம் நீ பாரிவிடாண்ட அப்போ சரியன்றோடு நாங்கள் அதில் போய் ஆளுக்கு ஒரு விஷ் பண்ணி போட்டு டீ குடிச்ச நிற்க அவளுக்கார அண்ணன் வந்துட்டார் எங்கே தான் வந்துட்டேன் டவுனுக்கேண்டு. அப்போ அதுலேயும் போய் கேனே நின்று உள்ள நாடாக்கொண்டு ஓடி இருந்தேன். இப்போ ஆளை போய் கூட்டிகின்ற போகிறோம். ஹலோ ஓ அண்ணா எவ்வளோ தேங்கிங்க சரியா சரியா சிங்கரேக்கிட்ட நிக்கிறேன் பிபிடி சிங்கரேக்கிட்டையோ பிபிடி இருக்கல ஓ அதெல்லாம் நிக்கிறேன் சிங்கரேக்கிட்டே பாட்டாக இருக்குமே அங்கே சிங்கர் இல்ல சிங்கர் தெரியுது நினைச்சது நான் பிபிடிக்கு முன்னுக்கு நிக்கிறேன். சரி பிபிடி அப்படின்னால நீங்கள் அப்படியே அங்கேருந்து வாங்க ஒரு ரவுண்ட் பக்கம். ஓ ஓ நான் இங்கே வந்தோன்றிருக்கேன்னு உங்களோட இடையில கண்டா 2 கெட்டு அடிப்பேன் வேகனாரோண்டா திரும்பணும். அது என்ன கண்டு தான் திரும்புவீங்க என்ன காணா திரும்ப மாட்டீங்க அப்படி பாட்டா சிங்கர்கிட்டங்க அடு அப்படியே அப்படியே திருப்பணும் பா நான் திருப்பணும் வரேண்ணா. ஆமாம் அங்கே வர்றப்பா ஷாம் வந்தேன் எனக்கும் ஒரு 3 பைப் எடுக்க கிடந்தாப்பா சொல்லி விட்டுக்கலாம்டா பசி சரியால 3 பைப் தான் பச்சிக்குது விலையை கொடுத்தாச்சு நாளுக்கு தலைவர் வாங்க தலைவர் ஆ போன முறை எங்களுக்கு அந்த டேங்க் கொண்டு அந்த மனுஷனும் சூப்பர் ஆள்றாப்பா அவரை தான் நம்மள அடித்தான். ஆனால் அவர்கிட்ட வாகனம் வந்து ஒரு 50-60 பெட்டி தான் என்ன சொல்கிறது கொண்டுடலாமாம். அதால் வந்து ஆளுக்கு பிறகு ஆளை விட்டுட்டோம். ஆளை விட்டு போட்டு பிறகு இவரை பிடிச்சி இவரும் ஆள் பிள்ளையில் போல முகத்தை பார்க்க சொல்லுது மூணு ஆள் ஓகேண்டு லைனில் இருந்து தான் சரிடாப்பா அந்த கேட்டுருந்தா சரி எல்லா இருந்ததுக்கும் ஆனால் அந்த கேட்கும் கண்ணன் கதைக்கல ஆளும் பிரச்சனை வரல எங்களுக்கு எங்களை தெரிஞ்சிருக்கும் ஆளுக்கு நிற்கிறேன் நான். ரெண்டு 3 பேரை கூட்டி இருந்தாடா நிறைக்கிருக்கலாம்டா பசி ஒரு எதுக்கோ அப்பா போகிற அடிச்சு நம்புற நீ என்ன செய்யறேன்னா இறங்கி கணக்கு கதாத்துறா உள்ள கூடுவாங்க வேறு ஏண்ணா அடியா ரிவர்ஸ் அடியே பாப் அக்னி அண்ணன் எப்படி ரிவர்ஸ் அடிக்கிறேன் பார்த்து பாடா சரியா அண்ணன் கொஞ்சம் இங்கே விட்டுக்கலாம் போல ஏண்ணா திடீர்னு வந்து அப்படிதான் கடன் லோட்ராப்பா தள்ளையா
போசா போட்டும் போசா போசா போட்டும் போடும் போடுவான் அது வரும் வரும் ஆகாங்க சரி கவிதாஸ் ஆள் இறக்கி போட்டுமே என்னண்டு இல்லையா என்னதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க விளையாடும் என்னண்டா இது கிருள இல்லை பூட்டி போட வண்டைக்கு கிருளையோ ஆளும் பிள்ளை இல்லையா டே கிருளை காட்டுறாவா ஆ ஆளும் பிள்ளை இல்லை போல கதை பேச்சுக்கு கலட்டிடாவா கிருளை அதுதான்டாப்பா இத்தனை அடி பேர் 3 இன்ச்சு பேப் அட கடவுளை எங்களுக்கு ஒரு 3 இன்ச்சு எடுக்க இருந்தப்ப நான் உங்களுக்கு சாமான கூட்டக்கூடாண்டு போட்டு இல்லை பேரம் இல்லை ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு என்ன நினைக்கிறேன் அதுதான் 3 இன்ச்சு பைப்பு எத்தனை ஓ இல்லை அது எங்கே 3 இன்ச்சு பைப்பு அவன் எத்தனை சொன்னவன் தான் கணக்கு சொன்னவன் கொஞ்சம் 1000 கேஜ் ஆகுது கேஜா குறைஞ்சா சரியா உலாலம்மா வீடு கட்டுக்கிறேன் இழுவடுது ஆள் கயக்க போக வேண்டிய யாரு ஓமண்ணா கனகாலமாக போச்சுண்டா அந்த மாதிரி கிடக்கப்பா அப்போ ஒரு சந்தோஷமாக கிடந்துச்சா சரி இது எல்லாத்துக்குமே எதுக்கையுமே நான் பிரச்சனை இல்லை அதுக்கே நான் வைப்போம் யார் தூக்கி கொண்டு கதையை விட்டு போங்க அதான் கதையை வேண்டாம் அங்கே அப்படி அங்கே அப்படி கவனம் வெளியில் வந்து போல இதுக்கு போட்டோ எங்கடா இல்லை தானே அதுக்கு மேலே அதுக்கு மேலே அட இவ்வளோ தான் இன்னும் இருக்கவும் இல்லை 2 பட்டி தம்பி 2 வட்டியோ இன்னொரு பட்டி ஏறும் நினைக்கிறேன்டா கண்ணாளனே பயமுண்டല്ലോ பிடிக்காது மாவுல அங்கே எல்லாம் அறை இல்லை அது ஆ இல்லை அதுக்கு வைக்கலாம் அதுக்கு வைக்கலாம் அதில் நான் வைக்கலாம் உங்களோட குட்டி வாகனத்துக்கு வச்ச மாவுளை இந்த பெரிய வீட்டுக்கு வைக்க இடம் இருக்கோன்னு கேட்குறீங்களேப்பா நீங்கள் இதுக்குள்ள சாமான் கிடக்கு வைக்கணே அது இது இல்லை அது முடிஞ்சு மாவுளும் கொமாட்டும் அப்போ கொமாட்டில் இருக்க தெரியுமே ஆ பழையிட்டீங்களா பழையன்னு இடக்கிட கொழும்பு குட்டின்னு வரணும் இல்லை இந்த லைட் வேலையா அது என்ன போதாரி இந்த லைட் வேலையா அது என்ன இது லைட்டு மாற்றிட்டா சரி லைட்டை போட்டா சரி நீ வேணா கொண்டு இருப்ப அது பல்ப் போடுது அது சார்ஜ் மட்டும் இந்த லைட் இது பல்ப் பண்ணி போட்டா சரி பல்ப் பிள்ளை எல்லாத்தையும் சுவிட்சை போட்டுப்பாங்க சுவிட்சை உள்ளுக்கு அதில் 3 சுவிட்ச் இருக்குல்ல உள்ளுக்கு அப்படி போட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்போ பல்ப் அடி விட்டு போடுறோம் பொருவான் பாசு சரி சரி என்ன போடவே இல்லை எங்கேயா போடுவோம் அதுதான்டாப்பா பல்பாடி வெட்டு போய் எங்களுக்கு இதுல லைட் இருந்தா நல்லா இருக்கும் ஆளு வெடிக்க ஓ வணியில் ஓடிடுறேன் இந்த பக்கத்து கடையில் என்னன்னு இல்லை எங்க உங்களுக்கு இருட்டாது அப்படி இருக்கும் 15 செல்ல இறக்க மாட்டீங்களப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஒரு சொட்டு பெரிய மூஞ்சி எடுத்து கொஞ்சம் வாரதில்ல இருங்கண்ணா வாரம் பல்பு 2 பண்ணியிருந்தா சுவிட்ச் எல்லாம் போட்டு கிடக்குறாப்பா சரி பல்பு பல்பு தேவானே அது கிடக்கட்டும் மொட்டை சிறி சிலாக்கள் யோசிப்பாங்க எங்கடா வந்து மொட்டை இந்த டிரைவர்
அதான் உணர்ந்து அதுதான் சொல்லி அடிச்சு எடுத்த ஆளை Bisa cuman? ஏன்டாப்பா இடுப்பு எல்லாம் கையை குத்து பார்த்துருக்கீங்க போட்டு வரக்குள்ள ஒரு 5 வட்டி வேணாம் இல்லாம வந்தேன் எனக்கு மனுஷன் தூக்குவான் அதுல தூக்குறா அவர் சரி சரி அது 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 அப்பாட்ட கொடு அப்பா வேணுங்க அந்த போன அப்பா வேணுங்க அவன் தான் தூக்குவான் ஒரே 4-5 வட்டி தூக்குவான் இங்கே எப்படி மாண்டாது உள்ளுக்குண்டு எடுத்து தேட்டுவான் தூக்கித்தா இல்லை ஒரு ஆள் தேவைதான் உண்மையா அது இப்போ ஆனால் உண்மை கதை தான் வரும் வேலை செய்யறது பெருசு இல்லை இல்லை உண்மை கதை உண்டு ஒரு ஆள் தூக்கி இந்த இடுவான் சரி உண்மை கதை உண்டு ஒரு வட்டி தூக்குற 9 முட்டை அடிக்கும் 15 வட்டி தான் தூக்குவீங்க நான் 100 வட்டியும் தூக்க போகிறேன் அப்படி சரியா அதான் சரி இது வேலை பொறுப்பு தானே இது கஷ்டமான வேலையில தான் வந்து மாட்டுறோம் நாங்கள் அப்போ தெரிஞ்சு வரல நீங்கள் 25 வட்டி தூக்க போகிறேன் நேராக போயிருப்பேன் கொண்டாடுதா சரி கண்ணுக்குள் கண்ணை வைத்து இவ்வளவு இறக்கத்தான்டாப்பா சொன்னாங்க ஆறுதல் இறக்கத்தான் சொன்னாக்கம் ஆனால் அவன் நிற்கிறது நல்லது அவடத்தில் கொண்டு அவடத்திலே ஒரு நாள் வேண்டி வைக்கிறாங்கண்டா சிவம் தெரியுமா அப்படி என்ன குனியா வைக்கலாம் என்ன லேசா இருக்கும் ஏன்னா நாயிலே ஒரு நாள் வேண்டி வைக்கிறேன்டா சிவம் இன்னும் ஆமாம் ஆமாம் இது கஷ்டம் இதான் கஷ்டம் அதான் உங்களை விட்டாரு எப்போ கையில் இருப்பது அப்போ அப்படியே வச்சு விட்டு முடிஞ்சது அது உங்களுக்கு பழகி இருக்கும் இதுதான் காதலா എന്തായാലും കമലഹാസന്റെ ഉച്ചാകം കൊടുത്തിട്ടില്ല அப்படி எப்படி എന്നാലും കമലഹാസൻ പാടും ഇത് தெரியுமோ மாமூலராக கேட்கல நீங்கள் சத்தம் போட நினைக்கிறீர்கள் என்னண்டு இல்லை கமலஹாசன் பாடி தான் நடக்குது கமலஹாசன் அவன் எல்லாம் அப்படித்தான் ம் ஆனால் அந்த இது சரியான விஷயத்தை கண்டுபிடிச்சால் என்ன போ குறையிற மாதிரி தெரியல நாளைக்கு தூக்கேக்க அப்படி முதுகெலும்புலேருந்து எல்லாத்துக்கும் காட்டு அது உனக்கு எவ்வளோ உடம்புக்கு நல்லா இருக்கும் பின்ன அண்ணா மட்டும் இந்த மாவுல இறக்குறா கெதியை யோசிச்சு பாருங்க தனியாவோ 3 நாள் செல்றதை விட பிற ஆளுக்கு பண்ணையில் பாவட்டவிலேயே எல்லாம் வச்சு குளிக்க பார்க்க வேண்டிய இடம் வரும் அந்த இருக்குமாப்பா நெக்கிற மாதிரி இல்லை நீங்கள் எங்களோட ஒப்பிடக்கூடாது அந்த இல்லை அப்படியெல்லாம் எவ்வளோ கஷ்டம் சொல்லுவாங்க இல்லை அது ஒரு சப்போர்ட் தான் நாங்கள் செய்கிறது ஆனால் ஆள் இருக்கும் அது கொமாட்டு தான் போட்டுது அது கொண்டு விட்டாங்க ஓய் கொமாட்டு தான் வைக்காது ஓ
சரி எந்த இடத்துக்கு எந்த இடத்துக்கு என்னடா அது போகிற மாதிரி தெரியல. அதை நீங்கள் கவனிக்காமல் தூக்கி கொண்டு போய் பாருங்கோ. அது ஏன் பார்த்து பார்த்து பயப்படுறீர்கள்? முடியலையேண்டு சரி அது கருத்து இல்லைடா மாறிக்கொண்டு நிற்கிறேன். ஒரு ஆள் கொண்டு போய் வச்சுட்டு வரதுனா அந்த உண்மையான கதை என்னக்கு நீ அதேதான் எப்படியும் ஆளுக்கு 22 23 கொண்டு வந்தாங்க கொண்டா. என்ன வேற வாரா இல்லைங்க எல்லாம் கஷ்டம் தான். வேண்டா நான் நின்று கீறி கொடுத்தது நான் தானே கீறினாவும் ஏறி கொண்டு எங்க போறானோ அக்னி மேலே ஏறிட்டான். மேலே ஆயிட்டா வீடியோ எடிட் பண்ணலாமா? செய்யலாம். ஆத்தே அவ்வளோ நிமிஷம் தானே போ ஸ்லோவா நிக்க விடாத மழை வந்து வேற வேற எங்களுக்கு முதல்ல வந்தவன் நிக்கிறானப்பா. ஓ பண்றான் அவனுக்கு எதுனால நான் வருவேனா? சில நேரம் கொண்டு ஆக்கின்னு சொல்லி நான் 2 கொண்டு போக போகிறேன். அவனுக்கு ஓடுதான் சரி. நாங்கள் 2 தூக்க 4 தூக்கி கொண்டு போவான். மாவல் சரியோடாப்பா பார்த்து என்ன மாவல் என்ன ஓன் சுரங்குறானே கள்ளப்பையன் சுரங்குறான். அப்பா சும்மா நிற்க நீ ஒன்று படுக்க வேண்டாம் அப்படியே பிடிச்ச நிப்பா எங்க பிடிச்ச நிற்க வேது அதான் அதான் இனிதான் மானுக்கு வேலை உறுப்பு நீங்கள் அப்போ எடுத்தால் தான் சரி. அதுக்கு அனுபவங்கள் குறைவு இல்லையா ஓடியா ஓடியா வேண்டா உனக்கு தானே உள்ள எல்லாம் வயசு எப்படி கலக்கிறது ஆளுக்கு ஆளுக்கேற்ற வேணும் ஆளுக்கேற்றுமா அது கலக்கிறது காரணம் என்ன சரிடா வேலை காணாதான் அந்த களை வாரது. அதான் பின்ன வட்டி எப்படி உடைக்க தான் முடியல உடையாம எடுக்க போகிறாங்க. ஜோக்கல் டக்கான்னு இப்படி வராப்பா சுனாங்கி தான் இப்படி வரும் கொண்டா நீ நினைப்பேன் இந்த உங்க இந்த வேலைக்கு வந்து நினைப்பேன். அது அஜ்ஜல உண்ட பாதி உடைஞ்சாலும் பரவாயில்லை எல்லாம் பட்டி தானே வைக்கிறது. என்ன தம்பி களைச்சு போனீங்க? என்ன பாதுகாப்பம் விழுந்தாகணும் தவறி இதுக்கு மேலே வச்சா மாவு ரெண்டாது கட்டிக்கார் அதுக்கு அவ்வளோ நீ நிற்கணும் டைம் பெறாது
கைத்துல தூக்கி வச்சுட்டு நிக்கிற அளவுக்கு. எல்லாம் பேரு ஆரம்பிப்படுங்க. ஆளுக்கு ஏற்றுனா தான் வருவேன். ஆளை நிற்க விடாது, கடற்கரை தூக்கி வைக்க நாளை கண்ட வேறு. என்ன தம்பி இரவுக்கு சாப்பாடும் இல்லையா ஆள். எண்ணி எடுக்கிறான்டா, இங்கே தவிர இந்த போட்டோ எடுக்கிறான்டா. அவன் உடம்பு உரைப்போட சாப்பாடு எண்ணியில் தானே தம்பி. இப்போ அப்படித்தான் இரவுக்கு அக்கினி துப்புரவுக்கு சாப்பிட மாட்டான் பாருங்கோ. இரவுக்கு துப்புரவை சாப்பிடவே மாட்டான். நீ என்ன அப்லோட் பண்ண வந்தீங்க? நல்ல வேலை, நல்ல வேலை. ஐட்டம் ஆரியமாலா போகுது. உதயன் டேய் ஏன் நினைக்கிறான்? என்ன குழந்தை பிடிக்கிறான் கிடக்கு. அவன் வந்து இங்கே படம் பார்த்து நிற்கிறான் கொஞ்சம் இதுக்கு மூச்சு விட்டு. கடல போடுறான்டா அப்படி 15 ஓடு எங்கிட்ட வயசு வந்து என்ன பிராப்ப 2 சரியான கதையா. அப்படி உங்கள் ராசி இருந்தால் தானே. அதெல்லாம் நான் நினைக்கிறேன் நாளைக்கே வெளியால் ஒரு விழான் ப்ரோடக்ட். என்ன கதை? உங்கள்கிட்ட வேலைக்கு தான் இருந்தால் தானே. அப்போ நான் நினைக்கிறேன் நாளைக்கே வெளியால் போகிற விழான் ப்ரோடக்ட். என்ன அப்படியும் ஒரு திட்டம் இருக்குமா ஆளுக்கு? கவனம், பேகத்தில் வயரெல்லாம் போப்பு. பாரு தாண்டா 28 கிலோ இல்லை. நல்ல 5 வந்துவோம். கொஞ்சம் மண் கறியாக வந்து பாருங்கோ. கொஞ்சம் மூச்சு வர மாதிரி கூட. மாவளை கொடு, மாவளை கொடு. சரியோ கிடாக்கு கணக்காக கிடக்குறாப்பா. 4 பேருக்கு 4 ஓட்டி உண்டா. போட்டு தீ கொண்டு வைக்க கவனம். கலைச்சிருக்கல கையில் கீழே விட்டு தோறுது. கல்ல நசூரானாலே அக்னி அங்கே நின்றுட்டு வாரான். எப்படி இருக்கு வெயிட்டு? கடைசி பட்டி அக்கினிக்கிறாரே. அக்னி விட்டுட்டு மற்றபடியை ஓடி கொண்டு வாரான். நான் கடைக்கு போட்டான் முடிஞ்சுதான். ஏன்டா மூவா கொண்டு வர கொடுத்து கடையை போ சோடா மீன். ரெண்டு பேர் பிடிச்சோன்னு வரீங்க. அது கொஞ்சம் பாரும்மா பட்டி. அது 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 பின்னுக்கு போகிற ஆளை தள்ளி கிளி போடாத. அடே கவனம்டா கொமாட்டு தனியாக தூக்கலா. அடி
அப்புறம் அக்னி காட்டும் போர் இது ஓகே சோடா மாற்றுதோ இது என்ன குடிக்கலாம் இல்லை அதானே இதுவும் தனியாக கொண்டு வரணும் அக்னி தனி வச்சு கொண்டு வரணும் பா மகிழ்வோம் பா மணி அடிக்குது ஏன்டா அதில் வச்சு அக்னி என்ன சார் அந்த அந்த கிளிப் அதுக்கு போட்டு வயசு என்னண்ணே சரியா மாவுள் கணக்கில் நம்ம பெட்டி கணக்கு கூடாது 54 பொட்டி அது சரியா சரியா 37 பட்டி 2 1 2 3 4 5 6 7 8 9 10 11 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 34 35 36 37 நாங்கள் 28 148 150 சரி ஏன் பிக்கிறியா ஆ ஓ ஓ நீங்கள் செக் பண்ண ஓ ஓ உதயனது செக் பண்ண கடை உதயனது செக் பண்ணுறது அப்போ இருந்து செக் பண்ணு சரியா உண்டு வடிவ அப்படிங்கோ அப்படின்னு இருப்போம் இது கலண்டர் எங்களுக்கு கஸ்டமர் பிக் கஸ்டமர் அப்படியா ஆமாம் சரி 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 ரைட் கலாஸ் ஆள் அம்மான ஒரு கடும்பெலி தான் செய்யுது அவன் சொல்லிடாது தானே அண்ணா இதை வைங்க அதுக்குள்ள மற்ற இந்த மற்றது உள்ள வச்சாது ஆ ஆ அப்படி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க சில பேர் ஆமாம் இடையில கட்டத்தை கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்கல்ல உடையில இருக்குது ஆ அதான் 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 மாவுள் சாமான் தானே அதான் 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 ஆளு கொடுத்தேன் சொல்ல குடிச்ச இது இது பட்டி அது ஓவன் அப்பா எதில் அப்போ இதுலையா அதுலையோ அந்த அதுல சின்ன இருக்கிறேன் சரி 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 இது இப்போ பொட்டியப்பா அது பட்டம் அது கொண்டு பூட்டிக்கிற பார்த்தீங்க ஓ கையோட தூக்கி ஆக்க வச்சுடலாம் போகலாப்பா ஆ சரி இல்லை இதில் குறுக்க மறுக்க இல்லை எனக்கு குறுக்க இல்லை படக்க பார்க்க போவார் கத்தியே பத்தியே மாவு பின்ன அறக்கும் மூவோம் உண்டு இங்கே சுடுதண்ணி போதில்லை இப்போ ஒரு கதைக்கு இப்போ நீங்கள் காட்டை கூட அஞ்சுட்டு வைப்போம் என்ன உங்களை கேட்குறதோ அது என்ன சொல்றது அது தெரிந்தானே இல்லை ஆனால் நீங்கள் வேண்டாம்னு சொன்னால் ஆ ஓ நீங்கள் பண்ணுதான் ஆனால் அப்படி யாரும் சொல்லுவாங்களேப்பா என்ன மனச்சாட்சியில் அஜயிலேப்பா ஆனால் சில பேருக்கு அப்படி சொல்ல தான் வேணுமண்ணே ஏனென்றால் என்ன சாமானை ஏற்றி கொண்டு வரோம்னு தெரியாமல் விட்றோம் என்ன அப்போ அதுக்கு அந்த அறைக்க வச்சுக்கோண்ணே அப்படியே அவர் சேர்ந்து அதுக்கே வச்சுக்கோங்க யோசிச்சுப்பா விளையாட சாமானை கொண்டு வைக்கண்ணே ஒரு கொஞ்சம் காசுக்காண்டி பயணம்பளிக்கிட்டு கண்டபடி கிடங்குண்டிய கவனியாமல் ஓடினால் கஷ்டம் அப்படி கேட்டேன் இந்த இதுக்கெல்லாம் அப்படி அந்த லைட்டை போடாமல் விட்டால் பிரச்சனை இப்போ இந்த செக்கிங்கெல்லாம் செய்யலாம் செய்யலாம்
ஒரு கப்பா புகழ்ந்து விட்றா. வேண்டாம் வேண்டாம், அந்த பெருமை ஒன்றும் வேண்டாம். சாமம் படிச்சுதான் அது சரி. மாவுடையால் 100 பேர் சொல்ல சில உடஞ்சிருந்தாலும் நீங்கள் வண்டு தண்ணோட கலக்கணும். அது பிரச்சனை. ஓம் ஓம். இது ஒன்றும் செய்யறாங்க. இது ஒன்றும் செய்யலாம். சிக்கலப்பா அது ஒரு கோமாட்டோட இங்கே ஒட்டோட்டை எடுத்திருந்தா கூடி பாதி பாதி துண்டா எடுக்கலாம், உடஞ்சது உண்டு. இது எடுக்கவே முடியாது. அப்படின்னா கொஞ்சம் விலை அப்படிதான். விலையே சொல்றீங்களா? ஒட்டோ வண்டி அந்த மற்ற அப்படி இப்படி தம்பி போகணும். ஆறு ஆறு மிஸ்டர் சுமன் சின்ன பையன் ஆயிட்டான்டா. மிஸ்டர் சுமன் சின்ன பையன். அது இன்னும் எவ்வளோ வேலை இருக்கா அவன்? வீடியோ ஒன்றும் இல்லை, நிற்கும் வீட்டு வேலையோட ஆக்களை பிடிச்சி கொண்டு வச்சு செய்யலாம். அதில் மேலே இருக்க புரியலோ மற்றது சவர் குட்டோட்டங்கள் கொஞ்சம் மேலே வரும். 9பா 10 குட்டோட்டு கொடுக்குது. கொடுக்குது. அதான் போமா கொடுக்குது. அவர் மனுஷன் வீட்டு வேலைகள் ஒரு சந்தோஷமாக போகிறது எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் அது கணக்கு பார்த்து கொடுக்கணும் வேண்டிய உண்மையாக அது சந்தோஷம். அவட தெரிஞ்ச ஆள் இல்லை. ஓ தெரிஞ்சாலோ தெரியாத ஆளோ அது பிரச்சனை இல்லை. தெரிஞ்சாண்டு அவருக்கு எங்களுக்கு தெரியுமென்னு சொல்லுவோம். எனக்கு தெரியுமே அவர். அதுதான் அதுதான் நாங்கள் இப்போ இந்த பட்ட வெளிச்சத்தினை கேட்க தெரியாமல் விடுது. தெரியும் அப்படி பாடி அது 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 பார்க்க தெரியல. அது குளிக்கிற சாமான் தானே, குடிக்கிற சாமானை தான் பார்க்கும். ஓ அப்போ எவ்வளோ உங்களை காசு? அதான் எவ்வளோ தான் யோசனை. 15,000 சரியா? சரி ஆன் சந்தோஷம் ஆன் ஓகே சரி. அப்போ சந்திப்பா மறுபடியுமா? ஓ இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தன. இந்த கலண்டர்லையப்பா இதெல்லாம் கிடக்காம். என்ன இந்த இது நல்ல நாளுகள் எல்லாம் பார்க்கலாமா முதல்ல? இப்போ உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் செய்கிறேன்னா இந்த நாளில் செஞ்சால் நல்ல வண்டு. அது அந்த நாளைக்கு தான் செய்கிறேன். இதை சொல்கிறேன் நான் சும்மா